அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் இஸ் ரீநேம்ட் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் முன்னாடி மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமா இருந்தது, இப்போ புதுமை பெண் திட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த கொஸ்டின் நம்ம கேள்விப்பட்ட ஒரு கொஸ்டின் தான், சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு Who among the following won the World Rapid Chess Championship அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெண்கள் பிரிவில் கொனேரு ஹம்பி இந்த ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இறுதி போட்டியில் வின் பண்ணி இந்தியாவுக்கு பட்டம் வாங்கியிருக்காங்க, சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா விச் கண்ட்ரி அன்வெயில்ட் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகிலே மிக வேகமாக செல்லக்கூடிய ரயில்கள் பார்த்தோம்னா நமக்கு சைனால தான் இருக்கு. கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய புல்லட் ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதையும் தாண்டி 450 கிலோமீட்டர்ல செல்லக்கூடிய ரயில்களை ஒரு நாடு அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே சைனா தான், சரிங்களா? சைனாவில் தான் 450 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அளவில் ஒரு புல்லட் ரயிலை உருவாக்கி இருக்காங்க. அதனுடைய சோதனை ஓட்டையும் தாண்டி அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண போறாங்க, சரிங்களா? ஸோ சைனா அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். 450 கிலோமீட்டர் ஸ்பீடு, சரிங்களா? அடுத்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மும்பை டு அகமதாபாத் தான் அந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இப்போதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயினே நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விச் கண்ட்ரி செட் டு ஹாஸ்ட் த வேவ்ஸ் சம்மிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நாடு வேவ்ஸ் உச்சி மாநாட்டை நடத்த உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேவ்ஸ் அப்படின்னா வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ இந்த வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சம்மிட், ஓகேங்களா? இந்த முதல் முறையா இந்தியா நடத்த போறாங்க. ஸோ இந்தியா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர், சரியா? வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட். கடைசியா பார்த்தோம்னா researchers have identified high arsenic content in staple food of which state அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எந்த மாநிலத்தின் பிரதான உணவில் அதிக அர்சனிக் உள்ளடக்கம் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் மாநிலத்தில் அவங்களோட அந்த ஃபுட்டில் தான் பார்த்தோம்னா அதிகமான அர்சனிக் கண்டென்ட் இருக்கு. இது கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷனால ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.